விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. எந்த தொகுதியில் நிற்கலாம் விஜய்? ஒருவேளை விஜய் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எந்த தொகுதியில் நிற்கலாம்? அவர் வீடு இருக்கிற எந்த ஏரியாவில் நிற்கலான்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் ராமநாதபுரம் வந்து அவங்க சொந்த ஊராம். எஸ்ஏ சந்திரசேகரே சொல்லியிருக்காரு, அவங்க சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில். அப்படின்னா ராமநாதபுரத்தில் நிற்கலாம்னா ராமநாதபுரம் ஏற்கக்கூடிய தொகுதி இல்லை. ராமநாதபுரத்தில் எல்லாம் திமுகவின் இது வந்து கட்டமைப்பு பலமாக இருக்குது. ஏடிஎம்கே மட்டும்தான் அதுக்கு ஈடு கொடுக்க முடியும். ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஈடு கொடுத்து ராமநாதபுரத்தில் பல தொகுதிகளை ஜெயித்தார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் ராமநாதபுரத்தில் நின்றார், வெற்றி பெறுவது கடினம். அப்போ எங்கே தான் விஜய் நிற்கணும் அப்படின்னா, நம்முடைய இது வந்து எங்களுடைய கால்குலேஷன் கன்னியாகுமரி தான் விஜய்க்கு நிற்பதற்கு சரியான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் ஓட்டு எப்படி ஒழுகும்னா, கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் 2 ஓட்டு தான் இங்கே. அதாவது இங்கே ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கட்சியை மறந்து விடுவார். கிறிஸ்தவர்கள்னால் ஒரு கிறிஸ்டின் நின்னாங்கன்னா அத்தனை ஓட்டுக்களும், அத்தனை கட்சி ஓட்டுக்களும் கிறிஸ்தவருக்கு விழுகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஹிந்துஸும் அவங்களும் சேர்ந்து இந்துவுக்கு தான் போடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் அது ஒரு வித்தியாசமான மாவட்டம். எம்ஜிஆர் இருக்கும்போதே அந்த மித்தை உடைக்க முடியலை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக பெரிய அளவில் அங்கே ஜெயிக்க முடியலை. காரணம், ஓட்டு மதத்தின் அடிப்படையில் விழக்கூடிய இடம் கன்னியாகுமரி. கிறிஸ்தவராக இருக்கிறதுனால விஜய் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொகுதியிலாவது நின்றால் கிறிஸ்தவர்களின் ஓட்டு முழுவதும் அவருக்கு விழுந்துவிடும். இந்துக்களில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் மதத்தை பார்க்காமல் ரசிகர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிப்பதற்கு பொருத்தமான இடம் கன்னியாகுமரி அப்படிங்கிறது தான் நம்முடைய விஜய் விஷயத்தில் நம்முடைய அடுத்த கருத்து.